தண்ணி எப்பயும் வந்துக்கிட்டு வந்தோம்னா சுற்றிட்டு போங்க. செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ். வந்தீங்கன்னா மழை சீசனில் வாங்க. சூப்பராக இருக்குது பாலம், அல்டிமேட் பாலம் இது. குட் மார்னிங் காய்ஸ். ஸோ இன்றைக்கி டே 2. ஸோ இன்னொரு சன்ரைஸ் பார்க்க வந்துக்கிறோம். சார் ஃபோட்டோ பிடிக்கல. ஸோ ஃபோட்டோ பிடிக்கலான்ட்டு காலையில் வந்துட்டு இந்த டைம் இடம் மாற்றிட்டோம். அந்த சைடில் இந்த சைடில் போகல. பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஓப்பன் பிளேஸ் பண்ணிட்டு ஓப்பனாக சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு எல்லாருமே பயங்கரமாக க்ரௌடுக்குறாங்க. ஸோ க்ரௌடு இல்லாத ஆராமமாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க. இங்கே ஒரு இது இருக்கும், இங்கே போட்டுங்களாம் இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள் நல்லா போட்டெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நின்றுக்கிறோம். உக்காண்ட்டு ஆக்சுவலாக கீழே பாருங்க, ஒரு அங்கே ஒரு பழக பூச்சினுன்ட்டு போட்டுன்னு உக்காண்டோம் கீழே. நல்ல சன்ரைஸ் ஃபோட்டோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு டைம் முடிச்சு அங்கே பாருங்க எவ்வளோ தூரம் உட்காந்து பார்த்துருக்கோம். சன்ரைஸ் ஆகலை. இந்த பாகெல்லாம் ஃபுல் முடிச்சுருவாங்க. சன்ரைஸ் ஆகலை. எல்லாம் விட்டுக்கிறாங்க புறம் பாருங்க. மீன் எல்லாம் விட்டுக்கிறாங்க காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷு. ஃப்ரெஷ்ஷு மீன் எல்லாம் விட்டுக்கிறாங்க காலையிலே. 1000 ரூபா 2000 ரூபா. ஸோ அது எப்படி வருது அப்படி ஏலம் யாருன்னா கேட்கலாம். காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீன் இங்கே கிடைக்கும். காய்ஸ், நம்ம பீச்சிலேருந்து சன்ரைஸ் பார்த்துன்னு ஃபோட்டோ பிடிச்சின்னு நம்ம ரூம் கொண்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கிளம்பிக்கிறோம். டைம் வந்து 8:30. ஸோ நம்ம இந்த ரூமு 2 days இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். 1000 rupees per day இந்த ரூமு. ஸோ ஒரு டைம் பார்த்துங்க. நம்ம கிளம்ப போகிறோம் கன்னியாகுமரி. இங்கே கிளம்பிட்டு ஸோ நாகர்கோவில் கிட்ட பத்மநாபபுரம் பேலஸ், அங்கே இன்னும் 2 பிளேஸு, மொத்தம் 3 பிளேஸ் இருக்குது. அதை கவர் பண்ணலாம். வண்டி வேறு கீழே இருக்குது. நம்ம வந்து வாங்க போகிறோம். இந்த வண்டி இது பாருங்கள், 2 இது பாருங்க. நம்ம எத்தனை வண்டி இங்கே தான் இருக்குது. டவுன்ஷிப்புன்ற லாட்ஜில் தான் தங்கியிருந்தோம். இப்போ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். டவுன்ஷிப் விசிட் பண்ணலாம். மேலெல்லாம் பாருங்கள், சரி எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிட்ட இங்கேருந்து எல்லாமே ஈஸியாக விசிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ கிளம்புறோம். நாகர்கோவில் தான் போயின்னுக்கிறோம். பத்மநாபபுரம் பேலஸ் பார்த்துன்னு இன்னும் அங்கே இன்னும் 2 பிளேஸ் விசிட் பண்ணி கிளம்பலாம். ஸோ வண்டி எடுத்தாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வண்டி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு எங்கள் லொக்கேஷனும் அங்கே தான் நிற்கும். வாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ் வந்தாச்சு. ஸோ இந்த பேலஸ்னா ஏன் இவ்வளோ ஃபேமஸ் இருக்குது அப்படின்றது நம்ம டிக்கெட் வாங்கின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் 50 rupees, ஃபாரினர் 500 rupees. வீடியோ எடுக்கணும்னா ஃபோனில் 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராவில் எடுக்கணும்னாக்கா 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேலஸ் உள்ள வந்தாச்சு. ஸோ இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பெரிய கிளாக் ரூம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பழமையான ஒரு விஷயம் இது உள்ளே இருக்கிறது. அது தவிர்த்து என்ன ஃபேமஸ் இது உள்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் ஹால், இந்த உட்டன், இந்த ஃப்ளோர் எல்லாம் வந்து அவ்வளோ இதுவாக. இந்த ஃப்ளோர் வந்து ஹீட்டே ஆகாது, எப்பவுமே கூலிங்லேயே வச்சுக்கோமா. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதுவாக. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதெல்லாம். அது தவிர்த்து உள்ள என்ன இருக்கும், இந்த பேலஸ் இன்னும் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகுது அப்படின்னாலும். ஸோ இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா 420 years ஆயிடுச்சு. ஸோ இந்த பேலஸ் பில்ட் பண்ணி. ஸோ இந்த பேலஸ் பில்ட் பண்ண ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ராஜா இரவி வர்மா. அவர் தான் பில்ட் பண்ணிக்கிறாரு இந்த பேலஸ்ஸு. அதாவது 6.5 acres ஏரியாவில் வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஸ்கொயர் ஃபீட் வைஸில் போனீங்கன்னாக்கா 2,80,000 இருக்கிற ஒரு ஏரியா இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியாலே பெரிய உட்டன் பேலஸ் இது தான். ஸோ ஏஷியாலே இந்த மாதிரி பேலஸே கிடையாது. அதுக்கு தான் இந்த பேலஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு 4 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பேலஸ் இது. ஸோ நாங்களும் வந்துட்டு எக்ஸிட் ஆகலான்னு வெளியே சுற்றினே இருக்கிறோம். சுற்றி வரோம்.
எக்ஸிட் ஆக முடியல, அவ்வளோ நேரம் உள்ளே போய் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது உள்ள இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஸ்டைல்லே இருக்கும் பேலஸ்ஸு. ஸோ இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பேலஸ், பத்மநாபபுரம் பேலஸ். இன்னும் யாருன்னா விசிட் பண்ணலன்னா வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டைமிங் கொஞ்சம் பார்த்துங்கோ. ஸோ 9 to 12, 2 to 4:30 மட்டும் தான் இந்த பேலஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா டீட்டெயிலும் வந்து அவங்களே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னும் யாருன்னா விசிட் பண்ணலாம், விசிட் பண்ணிவிடுங்க ஒரு டைமாவது இந்த பேலஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டாக இந்த மண்டபம் பார்த்துன்னு மியூசியம் இருக்குது, மியூசியமும் பார்த்துட்டோம். ஸோ பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். ஸோ நீங்களும் யாருன்னா வந்தீங்கன்னா மறக்காமல் பத்மநாபபுரம் பேலஸ் விசிட் பண்ணுங்க ஒன்ஸ். அது காய்ஸ், பத்மநாபபுரம் பேலஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மாத்தூர் தொட்டி பாலம். ஸோ இந்த பாலத்தை பார்க்க வந்துக்கிறோம். தண்ணி இல்லை, ஒரு இந்த பாலம் பெரிய பிரிட்ஜ் பார்த்துப்பீங்க நிறைய இதில். அக்கா காட்டிக்குவாங்க வியூங்கெல்லாம். ஸோ இந்த பாலத்தை பார்க்கலாம் தான் வந்துக்கிறோம். பத்மநாபபுரம் பேலஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 14 kilometers இங்கே வர்றதுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. மேலேருந்து அருமையான வியூ. பாலம் மேலே சூப்பராக இருக்குது. போங்க, பாலம் பார்க்குறதா வந்தோம். தண்ணி இல்லை, அது வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். தண்ணி இருந்தால் சூப்பராக இருந்துக்கும் பாலம். ஸோ அல்டிமேட்டாக இருக்குது பாலம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாலம். சூப்பர் லென்த்து. மாத்தூர் தொட்டி பாலம் நம்ம ஏஷியாலேயே இந்த மாதிரி ஒரு பாலமே கிடையாது. ஸோ இதோட லென்த் பார்த்திங்கன்னா 1 kilometer இருக்கும். ஹைட் பார்த்திங்கன்னா 115 feet இருக்கும் ஹைட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் எல்லாம் வரும். ஸோ வாட்டர் இல்லை, இது ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ கீழே பாருங்க. ஸோ இங்கே வந்து எல்லாம் விளையாடின்னு நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ரெயின் சீசனில் வந்தீங்கன்னா இந்த பாலம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பர்பான ஒரு இது. ஸோ சுற்றி க்ரீனரி தான் இருக்கும், ஃபுல்லாக காடு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. ஸோ நாங்களும் அது விசிட் பண்ணலான்னு தான் வந்தோம். இது பாலம் அல்டிமேட் பாலம். இது ஜாலியாக இருக்குது பாலம். ஆனால் தண்ணி தான் இதில் குச்சிந்துக்கலாம். இதெல்லாம் இங்கே எல்லாம் இதுக்குது குச்சிந்துக்கலாம். கீழே இருக்குது. நம்மளுக்கு டைம் இல்லை, ட்ரெயின் போகணுமாக்குது, டைம் இல்லை. 7:15 ட்ரெயின். வண்டி வர இன்னும் தூரம் வந்துட்டுக்கிறோம். நாகர்கோயிலில் தான் ட்ரெயின். ஸோ அங்கேருந்தே ஒரு 25-30 kilometers ட்ராவல் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்க்கலாங்கம்மா இருக்குது. அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு இன்னும் 10-15 kilometers அதுவும் ட்ராவல் பண்ணமாக்குது. டைம் வந்து 1 o'clock ஆயிடுச்சு, கிட்ட 1 o'clock. இப்போ நம்மளால் இங்கே விளையாடலாம் முடியாது. கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் பிடிச்சின்னு கிளம்புறதான். அங்கே போயிட்டு ஃபால்ஸு. இந்த பாலெல்லாம் இங்கெல்லாம் வரணுன்னாக்கா மேப் போட்டுன்னு வந்துருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரூட் மேப் போட்டுன்னு வந்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேப் போடலன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நானும் மேப் போட்டுன்னு தான் வந்தேன். நீங்களும் மேப் போட்டு வந்துடுங்க. நான் ரூட்டெல்லாம் காட்டல, டைரெக்டாக எங்கே பாயிண்ட் டு பாயிண்ட் வந்துக்கிறேன். இதெல்லாம் காட்டினா லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் சீக்கிரமாக பண்ணலாம் வீடியோ. யாரதோ டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணான்னு சொல்லிட்டு எங்கே என்ன பிளேஸ்க்கு இது அது மட்டும் தான் சொல்கிறது. இதுக்கப்புறம் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் இதுக்கப்புறம் போகிறது. ட்ராவலிங்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணலாம். கொஞ்சம் டேம் நாங்கள் பார்த்துன்னு இப்போ எங்கேருந்து கிளம்புறோம். இன்னும் ஒரே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்து காட்டுறேன், அது எங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லலாம். மாத்தூர் தொட்டி பாலம் பார்த்துட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் பாருங்க. திருப்பரப்பு ஃபால்ஸில் வந்துட்டோம். இந்த ஃபால்ஸில் வந்து ஒருத்தருக்கு 10 ரூபா தான். தண்ணி வந்து ஸ்லோவாக வந்து தண்ணி விளாடுற மாதிரி இருக்குது. காட்டுற பாருங்க, இந்த ஃபால்ஸில் தண்ணி வந்துருக்குது. இதுதான் சூப்பராக இருக்குது தண்ணி. ஃபால்ஸில் விளாட்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு லாக்கர் ரூம் இருக்குது. 30 rupees ஒரு பேக் வைக்கும். ஸோ அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் 80 rupees கொடுத்தோம் 2 பேருக்கும். கொடுத்துட்டு தண்ணியில் விளாட்லான்னு போயிருக்கிறோம். ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குதுங்க. ஸ்விம்மிங் பூல் இது ஃபால்ஸு. ஒரு நிறையா இருக்கிறாங்க ஜனம். எங்கே ஒப்பறதுன்னு தெரில. பரவாயில்ல வாங்க எங்கே ஒரு இடத்துக்கு பார்த்தாங்க. போங்க வந்தீங்களா, எங்கள் மிஸ் பண்ணாதீங்க. பிளேஸு செம்மையாக இருக்குது. நாங்கள் எதாவது நினச்சிடுவோம். அந்த தண்ணி ஆனால் எப்போயுமே வருதான். தண்ணி எப்பயும் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு போங்க. இங்கே பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரிலாம். இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட்டு கிளம்புறது தான்.
கேட்டால் ஃபுல்லாக மழை வந்துச்சு. எங்கே பாருங்க நனைஞ்சிட்டு இருக்கிறோம். ஃபுல் ஃபால்ஸ் எல்லாம் தண்ணியாக இருக்குது. மழை பயங்கரமாக இருக்குது ஃபால்ஸில். வந்துட்டோம். ஸோ பாய் மழை இருக்குது. எப்படி போகிறதுன்னு தெரில. கேமராமேன்லாம் தண்ணி வந்துச்சு. எப்படி போகிறதுன்னு தெரில. ட்ரெயினுக்கு போனோம். வண்டி எடுத்து நீங்கள் 50 கிலோமீட்டர் ரோட்டின் வந்தால் தான் நாகர்கோவில் போனோம். மழை வந்துருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஊருக்கு வேறு போனோம். மழை தண்ணி ஊற்றினே இருக்குது. சரி பாய் மீட் பண்ணுறேன் சீக்கிரமாக. ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறேன். சாப்பாடு ரூம் உட்காந்துவோம். ஃபுல்லாக மழை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னா தெரில. 4 மணிக்கு இருந்துச்சுன்னா போதும். 3:30 ஃபுல்லாக மழை வந்து 3:30 இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்குறது என்ன பண்ணுறது தெரியலையே. நம்ம ஃபால்ஸ்லேருந்து ஒரு வழியாக வந்து பைக் பாருங்கள். நம்ம எத்தனை பைக் விட்டோம். யாருன்னா இந்த பக்கம் வந்தீங்களா, நாகர்கோவில் வந்தீங்கன்னா 2 பைக் எடுத்துன்னு ஓட்டலாம். ஸோ இந்த பாருங்க லென்ஸுன்னு இந்த ஷாப்பு ஒரு 500 ருபீஸ் தருவாங்க பர் டே. வாங்கி ஓட்டலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே தரேன். இவங்க ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து 7:15 ட்ரெயின். ஸோ நாங்கள் உஷாராக சேஃபாக வந்து பெங்களூர் ரீச் பண்ணிடுறோம். பாய் நெக்ஸ்ட் ட்ரிப் பார்க்கலாம். இன்னொரு ப்ளாக்கில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.